நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அருமையான கதை ஒன்று பார்க்கலாம். அரசர் அனாபய சோழர் தன்னிடம் பணிபுரிகின்ற ஒரு பெரியவர்கிட்ட முத்து முத்தாக ஒரு 3 கேள்விகளை கேட்குறாங்க. அது என்னன்னா, உலகை விட பெரியது எது, கடலை விட பெரியது எது, மலையை விட பெரியது எது? இந்த பெரியவருக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ அரசர் சொல்கிறாங்க, நீ ஒரு நாள் கால அவகாசம் எடுத்துக்கோ, நாளைக்கு எனக்கு இதற்கான பதிலை சொல்லு அப்படின்னு. இவர் நேராக வேகமாக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு தன்னிடம் இருக்கின்ற அந்த நூல்கள் எல்லாம் புரட்டி புரட்டி பார்க்குறாரு. அவருக்கு ஒரே குழப்பம், எங்கேயுமே அதற்கான பதில் கிடைக்கல. உடனே இதை பார்த்துட்டு இருந்த அவரோட பையன் கேட்குறான், ஏன்பா இவ்வளோ குழப்பமாக இருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு, அரசர் என்கிட்ட இந்த மாதிரி 3 கேள்விகளை கொடுத்துருக்காங்க, அதுக்கான பதில் எனக்கு தெரியலை. என்ன கேள்விப்பா அப்படின்னு கேட்குறான். பெரியவரும் அந்த கேள்விகளை சொல்கிறாரு. ஐயோ, இவ்வளவு தானாப்பா, இதுக்கே நீங்கள் இவ்வளோ குழப்பம் அடைகிறீங்க, இதற்கான பதிலை நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான். உலகை விட பெரியது என்னன்னா, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரியது. அடுத்து, கடலை விட பெரியது, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரியது. அடுத்து, மலையை விட பெரியது, நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரியது அப்படின்னு அந்த பையன் சொல்லி முடிக்கிறான். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி, இதற்கெல்லாம் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்பா, இந்த உலகை விட பெரியது, தகுந்த நேரத்தில் செய்த உதவியானது சிறியதாக இருந்தாலும் கூட அது இந்த உலகத்தை விட பெரியது அப்பா அப்படின்னு சொல்கிறான். சரி, அடுத்து கடலை விட பெரியது என்ன? நம்ம யாருக்காவது ஒரு உதவி செய்யும் பொழுது நம்ம எந்த பயனையுமே எதிர்பார்க்காமல் நம்ம உதவி செய்தால் அதுதான் இந்த கடலை விட பெரியது. சரி, அடுத்து மலையை விட பெரியது எது? நம்ம கிட்ட இருக்கிற அது ஒரு கொள்கையில் நம்ம எவ்வளோ உறுதியாக இருக்கோம், எவ்வளோ திடமாக இருக்கோமோ அந்த திடம்தான், அந்த உறுதி தான் மலையை விட பெரியது அப்படின்னு சொல்லி அதற்கான பொருளையுமே எழுதி கொடுக்குறா அந்த பையன். இதை எடுத்துகிட்டு நேராக பெரியவர் அரசவைக்கு போகிறாரு. அரசர் கையெழுத்து என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, உன்னோட கையெழுத்து இது இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாரு. உடனே பல்லக்க அனுப்பி அந்த பையனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு அரசவைக்கு அவரோட பையனை கூட்டிகிட்டு வராங்க. எனக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தகுதி இந்த பையனுக்கு தான் இருக்குது அப்படின்னு அப்போவே அந்த பையனுக்கு ஒரு பதவியை கொடுத்து அழகு பார்க்குறாரு அரசர். அவர் வேற யாரும் இல்லை, பெரிய புராணத்தை ஏற்றிய சேக்கிழார் தான். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த திறமை தான் நம்மளை எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் உயர்த்தும். நன்றி, வணக்கம்.